ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி திருத்தூதரான தூய பர்த்தலமேயுவின் விழாவை கொண்டாடுகின்றோம். யோவான் நற்செய்தியில் இவர் நத்தனயேல் என்று அழைக்கப்படுகின்றார். பர்த்தலமேயு என்பது இவருடைய இணை பெயராக கூட இருந்திருக்கலாம். சன் ஆஃப் தோல்மாய் என்பது. நத்தனயேல் என்ற பெயருக்கு கடவுள் கொடுத்தார் என்று பொருள் கொள்ளலாம். முதல் 3 நற்செய்திகளிலும் திருத்தூதர் பணியிலும் இவருடைய பெயர் திருத்தூதர்களின் பட்டியலில் மட்டும்தான் இடம்பெறுகின்றது. மற்றபடி இவருடைய பின்னணி, இவருடைய குணநலன்கள் இவற்றை பற்றி நாம் எதுவும் தெரிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் யோவான் நற்செய்தியில் இவர் 2 முறை இடம்பெறுகின்றார். முதல் முறை முதல் அதிகாரத்தில் எவ்வாறு அவருடைய நண்பர் பிலிப்பு அவரை ஆண்டவரிடம் அழைத்து வந்தார் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியைத்தான் இந்த திருவிழாவுக்கு நாம் பெற்றிருக்கிறோம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 43 முதல் 51 வரை. மீண்டும் அவர் யோவான் நற்செய்தியின் இறுதி அதிகாரத்தில், அதாவது 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் குறிப்பிடப்படுகிறார். பேதுருவின் தலைமையில் மீன்பிடிக்கச் சென்றவர்களில் இவரும் ஒருவர் என்று தெரிந்து கொள்கிறோம். இவருடைய சொந்த ஊர் கானா ஊர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நற்செய்தி நூல்களில் திருத்தூதர்களில் சிலர் ஒன்றாக இணைத்து பேசப்படுகிறார்கள். பேதுருவும் அவர் சகோதரர் அந்திரேயாவும், அவ்வாறே யோவானும் அவர் சகோதரர் யாக்கோபும். பர்த்தலோமையை பொறுத்தமட்டில் எப்போதும் பிலிப்போடு இணைத்து அவர் பேசப்படுகிறார். இவர்கள் இருவரும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை உறவினராக இருந்திருக்கலாம், அல்லது தொழில் தொடர்பில் அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம், அல்லது வெறுமனே சமூக அளவில் அவர்கள் நண்பர்களாக இருந்திருக்கலாம். பிலிப்பு நடந்து கொண்ட முறையிலிருந்து அவர் உண்மையாகவே நத்தனயேலின் நண்பர் என்பது நமக்கு தெளிவாகிறது. இன்றைக்கு நாம் இந்த திருத்தூதரிடமிருந்து கற்றுக்கொள்ள பாடங்கள் எத்தனையோ. முதலாக நத்தனயேல் இறை வார்த்தையின் மீது அதிக பற்று கொண்டிருந்தார் என்பது தெளிவாகிறது. இதோ இறைவனின் செம்மறி என்று திருமுழுக்கு யோவான் தம்முடைய சீடர் இருவருக்கு ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டினார். அந்த இருவர் யோவானும் ஆந்திரேயாவும். ஆந்திரேயா தன் சகோதரன் பேதுருவை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வந்தார். ஆந்திரேயாவும் பேதுருவும் பெத்சைதா என்னும் தங்கள் ஊரை சார்ந்த பிலிப்புவை ஆண்டவரிடம் கொண்டு வருகின்றார்கள். அவரை ஆண்டவர் தம்மை பின்தொடர்ந்து வருமாறு அழைத்தார். பிலிப்பு சும்மா இருக்கவில்லை. அவர் உடனே தம் நண்பரான நத்தனயேலை தேடி போகின்றார். அவரிடம் என்ன சொன்னார் என்று பாருங்கள். திருச்சட்ட நூலில் மோசேயும் மற்றும் இறைவாக்கினர்களும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தை சார்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே என்று இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். பிலிப்பினுடைய வார்த்தைகளிலிருந்தே நத்தனயேல் திருச்சட்டங்கள் கூறுபவற்றையும் இறைவாக்கினர்களின் செய்திகளையும் நன்கு கற்றறிந்திருந்தார் என்பது தெளிவாயிருக்கிறது. 2 பேரும் ஒன்றாக அவற்றை கற்றிருந்திருப்பார்கள். 2 பேருமே திருமுழுக்கு யோவானின் போதனையை கேட்கக்கூட நண்பர்கள் என்ற முறையில் ஒன்றாக சென்றிருந்திருப்பார்கள். இன்னும் ஒரு பாடத்தையும் இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு நல்ல மனிதரை பார்த்தேன், முக்கியமான மனிதரை பார்த்தேன், அவரிடம் நீ வந்தால் பிழைப்பு நடக்கும், நல்லா பொழுது போகும், வாழ்க்கையிலே நீ முன்னேறலாம் என்றெல்லாம் பிலிப்பு நத்தனயேலிடம் சொல்லவில்லை. அவரோடு நீ சேர்ந்தால் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், உன் திருமணத்தை கூட அவர் ஏற்பாடு செய்வார் என்றெல்லாம் கூறவில்லை. மாறாக இறை வார்த்தையை ஆழ கற்று ஆண்டவரை தேடுவதில் ஆர்வம் கொண்டு மெசியாவுக்காக காத்து கொண்டிருந்த நத்தனயேலை பிலிப்பு நன்றாக தெரிந்து வைத்திருந்தார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இறை வார்த்தையை அறிந்து கொள்வதில் ஒவ்வொரு நாளும் நாம் ஆர்வம் காட்டுகிறோம், எந்த அளவுக்கு முழு முயற்சியுடன் உண்மையை தேடுகிறோம் என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது.
அடுத்ததாக நத்தனியேலிடம் ஒரு குறைபாடு இருந்தது. அது என்னவென்றால் அவருடைய ப்ரிஜடிஸ், முற்சார்பு எண்ணம். ஆண்டவரை பற்றி அறிமுகம் செய்து வைத்த தம் நண்பர் பிலிப்பு, நாசரேத்தை சார்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர் என்று குறிப்பிட்ட போது, நத்தனியேல் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமா என்று அவரிடம் கேட்கின்றார். மிக்கா இறைவாக்கினரை படித்திருக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், பெத்லெகேமிலே மெசியா பிறப்பார் என்று, எருசலேமிலே அவர் ஆட்சி செய்வார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமா? உண்மைதான், நாசரேத்து மக்கள் அதிகம் படிக்காதவர்கள், கொஞ்சம் முரடானவர்கள், பண்பாட்டில் அவ்வளவு வளர்ச்சி அடையாதவர்கள். ஆனால் நத்தனியேலின் சொந்த ஊரான கானா ஊர் ஒன்றும் அவ்வளவு பிரசித்தி பெற்றது என்று கூற முடியாது. உண்மைதான், ஆண்டவர் அங்கு தன்னுடைய முதல் புதுமையை செய்தார். திருமண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக்கினார். ஆனால் அந்த ஊர் மக்கள் ஒன்றும் நாசரேத்து மக்களை விட மிகச் சிறந்தவர்கள் என்று கூற முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய முற்சார்பு எண்ணம், ப்ரீஜடிஸ், உண்மையை அறிவதிலிருந்து நம்மை தடுக்கின்றது. அன்றைக்கு எருசலேமை சார்ந்தவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள் மெசியாவை புறக்கணித்தார்கள் என்றால் அவர்களுடைய முற்சார்பு எண்ணம்தான் அதற்கு காரணம். இந்த மெசியாவும் இவருடைய தோழர்களும் கலிலேயாவிலிருந்து வருகின்றார்களே என்று அவர்களை கேலி பேசினார்கள். யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 52வது வசனம், பரிசேயர்கள் நிக்கோதேமுவை கூட கடிந்து கொண்டார்கள். நீரும் கலிலேயரா என்று அவரை திட்டினார்கள். இன்றைக்கும் கூட இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், ஊரின் பெயரால் எத்தனையோ பேரை நாம் தவறாக மதிப்பிடுகிறோம். அவர்களுக்கு முத்திரையிட்டு ஒதுக்கி விடுகிறோம். அவர்களுடைய உண்மை நிலையை நன்றாக பார்த்து அறிவதில்லை. அவர்கள் பேசுவதை நாம் கேட்க தயங்குகிறோம். இந்த முற்சார்பு எண்ணத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமென்றால் உண்மையை சந்திக்க வேண்டும். சீடர்கள் அன்றைக்கு ஆண்டவரை சென்று பார்த்தார்கள், உண்மையை தெரிந்து கொண்டார்கள். மற்றவர்களோடு பேசி பழகி அவர்களுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்ளாமல் யாரையும் நாம் ஒதுக்கிவிடக்கூடாது. அன்றைக்கு பிலிப்பு கோபத்திற்கு இடம் கொடாமல் தன்னுடைய நண்பர் ஆண்டவரை வந்து பார்க்கும்படி அவரை அழைத்து வந்தார். அதனால்தான் நல்லது நிகழ்ந்தது. இன்றைக்கு மிக முக்கியமாக நத்தனியேலிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கள்ளம் கபடமற்ற உள்ளத்தை. யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 25வது வசனம், மனிதரை பற்றி யாரும் ஆண்டவர் இயேசுவுக்கு எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் அவர் மனித உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருந்தார். ஆண்டவர் நத்தனியேலை பார்த்தவுடனே இவர் உண்மையான இஸ்ரவேலர், இவர் கபடற்றவர் என்று உரைத்தார். ஆண்டவரிடமிருந்து இத்தகைய பாராட்டை பெறுவதற்கு உண்மையாகவே அவர் மிகவும் கொடுத்து வைத்தவர்தான். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, உன் தலைவனுடைய மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்று ஆண்டவர் நம்மை பாராட்டும் விதத்தில் நாம் எல்லாரும் நம்முடைய உலக வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். தூய்மையான உள்ளத்தை கொண்டிருந்த, வெளிவேடமற்ற, உண்மையான, நேர்மையான இந்த சீடருக்கு கிடைத்த பாராட்டு உண்மையாகவே உன்னதமானது. நத்தனியேல் ஆண்டவரை அன்பு செய்ததை அவர் பார்த்தார். மெசியாவுக்காக ஏக்கத்தோடு இருந்ததை அவர் கண்டார். எனவேதான் அவரை பார்த்து உண்மையான இஸ்ராயேலன் என்று அழைத்தார். பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே குறிப்பிடுகின்றார். 2ஆம் அதிகாரம் 28 முதல் 29 வரையுள்ள வசனங்கள், புறத்தோற்றத்தில் யூதர்களாயிருந்தால் போதாது, அகத்தில் யூதர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் விருத்த சேதனம் பெறுவது சட்டத்தினால் அல்ல, ஆவியினால் பெற்றிருக்க வேண்டும் என்கின்றார். அதே போல 9ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரையுள்ள வசனங்களிலும் நாம் வாசிக்கிறோம், எல்லா இஸ்ராயேல் மக்களும் அபிரகாமின் வித்து என்று சொல்ல முடியாது என்கிறார். நத்தனியேலை பார்த்து உண்மையான இஸ்ராயேலன் என்று ஆண்டவர் உரைக்கின்றாரே. இன்றைக்கு நாம் எல்லாரையும் பார்த்து நீ உண்மையான கிறிஸ்தவன், நீ உண்மையான அருள் சகோதரி, நீ உண்மையான அருள் பணியாளர்
என்று ஆண்டவர் உரைப்பாரா என்று கேட்டு பார்ப்போம். அடுத்ததாக நத்தனயேலின் நம்பிக்கையை பாருங்கள். ஆண்டவர் இயேசு அவரை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்திருந்தது அவரை உண்மையாகவே ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. எப்படி என்னை உமக்கு தெரியும் என்று அவர் கேட்டார். நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கின்ற போதே நான் உன்னை கண்டேன் என்றார் ஆண்டவர். உண்மைதான், நிறைய வீடுகள் பக்கத்தில் அத்திமரம் இருந்தது. நிறைய கனி கொடுக்கும், நல்ல நிழல் கொடுக்கும். அந்த அத்திமரத்தடியில் பலர் வேண்டினார்கள், இறை வார்த்தையை வாசித்து தியானித்தார்கள். இவர் ஜெபித்ததையும் இறை வார்த்தையை சிந்தித்ததையும் ஆண்டவர் பார்த்ததை எடுத்து கூறுகிறார். உடனேதான் நத்தனயேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ராயேல் மக்களின் அரசன் என்கின்றார். திருப்பாடல் 2 இறை மகனை பற்றி அவர் வாசித்திருந்தார். அவ்வாறே செப்பானியேல் இறைவாக்கினர் 3:15 இஸ்ராயேலின் புதிய அரசரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசுவை இறை மகனாக, இஸ்ராயேலின் அரசராக அறிக்கையிடுகின்றார் நத்தனயேல். அப்போதுதான் ஆண்டவர் அவருக்கு சொல்லுகின்றார், உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர். வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். நத்தனயேல், இன்னும் நீ பார்க்க வேண்டியது, கேட்க வேண்டியது நிறைய உள்ளது. மக்களின் வேண்டுதலை விண்ணகத்துக்கு எடுத்து வருவாய். விண்ணகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நீ மக்களுக்கு தருவாய் என்று ஆண்டவர் உரைப்பது போல இருக்கின்றது. நானே உனக்கு எணியாவேன், விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைக்கின்றவர் நான்தான், என்னை பின்பற்று என்று அழைப்பது போலவும் இருக்கின்றது. பின்னாளில் நத்தனயேல் பல்வேறு இடங்களில் நற்செய்தி அறிவித்ததாக பாரம்பரியம் கூறுகின்றது. குறிப்பாக அர்மேனியாவில் அவர் நற்செய்தி அறிவித்ததாகவும், அங்கே அடிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவருடைய தோல் உரிக்கப்பட்டு பிறகு அவரை தலைகீழாக சிலுவையில் அறைந்தார்கள் என்றும் கேள்விப்படுகிறோம். மைக்கேல் ஆஞ்சலோ சிஸ்டைன் ஆலயத்தில் இவர் தன்னுடைய தோலையே கரங்களில் தாங்கியிருப்பது போல இவரை குறித்து அழியா காவியமாக வரைந்து சென்றிருக்கிறார். லேட்டரன் பேராலயத்தில் இருக்கின்ற இவருடைய திருச்சுரூபமும் தன்னுடைய கரங்களிலேயே உரிக்கப்பட்ட தன்னுடைய தோலை தாங்கியிருப்பதாக வடிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் சாதாரணர்களாக இருக்கலாம், அதை குறித்து கவலை வேண்டாம். ஆண்டவரை உண்மையுடன் தேட வேண்டும். கள்ளங்கபடற்ற மனத்தினராயிருந்து நம்முடைய அன்றாட கடமையை செய்யும்போது, ஆண்டவரை பின்பற்றும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். மனித பலவீனத்தினால் சில சமயங்களில் தவறு நிகழ்ந்திருக்கலாம், முற்சார்பு எண்ணம் கொண்டிருந்த நத்தனயேலை போல. ஆனால் நம்மை அறிகின்ற ஆண்டவரை உண்மையாகவே இறை மகன் என்று அறிக்கையிடுகின்ற போது, அவரே நம் வாழ்வுக்கு எல்லாம் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, ஆண்டவர் அற்புதங்கள் பலவற்றை நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்வார். நத்தனயேலை போல அந்த ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்போம். அவருக்காக நம் உயிரையும் கொடுப்போம். அவரில் நிறைவாழ்வு காண்போம். ஆமென்.